நாராயணர் பாதம் என்னாவில் வந்துதிக்க எங்கும் நிறைந்த ஏகமயமான ஐயா ஆதிமூல நாரண வைகுண்ட மெய்ப்பொருளின் பேரான திருவடியை சிந்தையிலே சுமந்து அன்புகுடி மக்கள் அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியிலே யாவரும் கலந்து கொண்டு ஐயாவின் பேரருளை பெற அன்போடு அழைக்கிறோம். ஐயா உண்டு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்கம்மா? பெருமையிலிருந்து சரண்யா. பெரும்பனையிலிருந்து சரண்யா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா சிறப்புகளையும் வைகுண்ட பகவான் உங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த அகிலம் டிவி மூலமாக ஐயாவிடம் வேண்டுகிறோம். அதாவது இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல நீங்க பேசுறீங்க இல்லையா? ஆமா. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க? நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க இல்லையா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். கல்விக்கூடத்துல படிக்கிறீங்க? ஆமா. ரொம்ப சந்தோஷம். நல்லா படிங்க சரியா? ஏடு தந்தேன் உன் கையிலே எழுத்தாணியும் கூட தந்தேன் பட்டயங்கள் தந்தேன் என்று ஐயா சொன்னது போல் எல்லா பவுசுகளையும் உங்களுக்கு தந்து சிறப்பாக உங்களை வாழ வைத்தார். ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா? அதாவது சப்த மாதர்கள், சப்த கன்னி மாதர்கள் 7 பேர். அந்த 7 பேருடைய பெயர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. மரகதம், மரகதம், வள்ளி, வள்ளி, மரகதம், வள்ளி, சரிக்கத்த வள்ளி. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உங்க மனசுல என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்க. கரெக்ட் தான். அடுத்தது சொல்லுங்க. சரியா தெரியலையே. தெரியல. சரி, இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட கேக்குறேன். கேட்கட்டுமா? அதாவது சான்றோர்களுக்கு பிள்ளையார் சூட்டிய நாமம் என்ன? இந்த 7 சான்றோர்களுக்கும் பிள்ளையார் சூட்டிய பெயர் என்ன? பார்த்து சொல்லுங்க சரியா? பதில் தெரிஞ்சா கண்டிப்பா மறுபடியும் கால் பண்ணி பேசுங்க. எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறோம். அதாவது எல்லா சிறப்புகளையும் நாராயணம் உங்களுக்கு நல்குவார். ஐயாவை முழுமையாக வாழை 2 கோலை ஈன்றது போல் இந்த வையகத்தில் நான் வருவேன் என்று சொன்னது போல் ஐயாவை நாடுங்கள், நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஐயா உண்டு. அன்பானவர்களே, கடந்த வாரம் அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் முதலாவது பரிசை பெற்ற நவலடியைச் சேர்ந்த ரவி ஐயா அவர்கள் குடும்பத்தோடு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அகிலம் டிவியிலிருந்து வரவேற்கிறோம். ஐயா உண்டு. ஐயா, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்ககிட்ட மைக்கு கொடுங்க. சொல்லலாம். நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஐயா வழி எல்லா இடமும் நல்லா அன்பு கோடி பறந்துட்டு வருது. சரி ஐயா. எல்லா மக்களும் அன்பு ஐயா நிகழ்ச்சியை பார்த்து அன்பு வழியா நல்ல வழியா நடக்கணும். அதுதான் உங்களுடைய ஆசை. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக எல்லா சிறப்புகளையும் ஐயா எல்லோருக்கும் தந்து சிறப்பான முறையிலே வாழ வைப்பார். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளை அடியெடுத்து வைத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் நீங்க பார்த்திருக்கீங்க? தினமும் பாக்குறீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த நிகழ்ச்சியில உங்ககிட்ட கடந்த வாரம் என்ன கேள்வி கேட்டேங்கிறத சொல்லுங்க பார்க்கலாமே. வியாசருக்கு அப்பா பேர் கேட்டு, வியாசருடைய தகப்பனார் பெயர் கேட்டேன் இல்லையா? என்ன பதில் சொன்னீங்க? பரராச முனிவர் என்பது சரியான பதில். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னும் நீங்கள் பேச வேண்டும், இன்னும் நிறைய பரிசுகளை வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்லா சிறப்புகளும் ஐயா நிகழ்த்தி தருவார். அந்த பையன்கிட்ட கொடுங்களேன், அவங்ககிட்ட பேசுவோம். ஐயா
சொல்லுங்க. ஐயாவளி நிகழ்ச்சியில எனக்கு பரிசு தந்ததற்கு ஐயா அகிலம் டிவி நிர்வாகத்திற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். மேலும் அகிலம் டிவி அகில உலகம் எல்லாம் பறந்து விரிந்து ஐயாவளி நிகழ்ச்சி நடத்திட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வாழ்க. உங்க பேர் சொல்லுங்களா? சுதர்சன். என்ன படிக்கிறீங்க? 8வது வகுப்பு படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். சிவந்தி ஆயத்தனார் மேல்நிலை பள்ளியில படிக்கிறீங்க இல்லையா? சரி, உங்களுடைய மனசுல டக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்க பாக்கலாம். தோணக்கூடிய ஒரு குறள் சொல்லுங்க பாக்கலாம். ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அப்படித்தானா? நல்ல ஒரு அற்புதமான குறளை சொல்லி இருக்கிறீங்க. நல்லா படிக்கணும். சரியா? ஏடு தந்தேன் உன் கையிலே எழுத்தாணியும் கூட தந்தேன் பட்டயங்கள் தந்தேன் பகை தீர்த்தேன் என் மகனே என்று ஐயா சொன்னது போல நிச்சயமாக ஐயா உங்களுக்கு நல்ல கல்வி, நல்ல அறிவு, நல்ல சிந்தனையை தந்து சிறப்போடு உங்களை வாழ வைப்பார் ஐயா உண்டு. உங்க பேர் ராசா? தினேஷ். தினேஷ், என்ன படிக்கிறீங்க? 6வது வகுப்பு படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா படிப்பீங்களா? நீங்க படிக்கக்கூடிய ஸ்கூல் பேரை சொல்லுங்க பாக்கலாம். மிடில் ஸ்கூல்ல படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லா படிங்க. சரியா? எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கும் தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறோம். அதாவது நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராக இருந்தால் பேர் உங்களுக்கு பேர் கொடுத்து அப்பன் வைகுண்டம் சிறப்போடு உங்களை வாழ வைப்பார். வாழ்வீர்கள் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்ச நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும் போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிவோல் வந்து ஆளுவேன் உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம் என்று ஐயா சொன்னது போல் எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தந்து வாழ வைப்பார். இந்த கலியுகத்தை வென்று தர்மயுகத்திலும் உங்களுக்கு ஐயா இடம் தருவார். ஐயா உண்டு. கடந்த வாரம் அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் 2 சிறப்பு பரிசுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சிறப்பு பரிசில் 2வது இடத்தை பிடித்த ஐயாவின் அன்பு பிள்ளை நவலடியை சார்ந்த தீபா அவர்களுக்கு 2வது பரிசு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பரிசை இந்நிலையத்திற்கு நேரடியாக வருகை தந்து வாங்கி செல்வதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அகிலம் டிவியில் இருந்து வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா உண்டு. இந்த நிகழ்ச்சியில ஏகப்பட்ட நாள் பேசியிருக்கீங்க இல்லையாமா? ரொம்ப சந்தோஷம். எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தருவார். அதாவது தூணை மலை என்று நம்பின பேர்களுக்கு தொட்டு நாமம் சாற்றி வருகிறார் எங்கள் ஐயா என்பது போல உங்களுடைய நம்பிக்கையிலே நிச்சயமாக நாரணம் வருவார். அந்த நம்பிக்கையை நீங்கள் எந்த காரணம் கொண்டும் கைவிட்டு விடாதீர்கள். இன்னும் சிறப்புகளை ஐயா உங்களுக்கு நடத்தி தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். எல்லா சிறப்புகளையும் நாரணம் உங்களுக்கு தருவார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நிகழ்ச்சி நல்லா இருக்கியா? சரிமா. எல்லா பேருமே முந்தி விருப்பப்பட்டு பாக்குறதே இப்ப அகிலன் டிவி தான். சரிமா. எந்த ஒரு பிறந்த நாள் வாழ்த்து, திருமண வாழ்த்து எல்லாமே அகிலன் டிவிக்கு தான் முதல் இந்த இதுக்கே கொடுக்குறாங்க. சரிமா. அப்புறம் அகிலன் டிவில நடத்திக்கிட்டு இருக்க பாலமும் நல்லா எல்லா பேரையும் அன்பா வச்சுட்டு ஐயாவுடைய அருளாலும் நமக்கு நல்ல உதவியா இருக்கு எல்லா பேருக்கும். இன்னும் சிறப்புகளை அவருக்கும் அகிலன் டிவியை இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய பாலன் ஐயா அவர்களுக்கும் ஐயா வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஐயாவிடம் வேண்டிக் கொள்வோம். ரொம்ப சந்தோஷம். இன்னும் இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்படைய வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய பேர் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நிச்சயம் அதை ஐயா நடத்தி தர வேண்டும். அதாவது விளக்கின் ஒளி போல் வீரத்தனமாய் இருங்கள் என்று ஐயா சொன்னது போல ஐயாவின் பிள்ளைகள் நிச்சயமாக வீரத்தனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த 2வது பரிசை உங்களுக்கு வழங்குகிறோம். ஐயா உண்டு. ஐயா உண்டு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திசையன்விளை காரம்பாட்டில இருந்து பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. வீரபுத்திரன் ஐயா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமல்ல, போராத பொருளை தொடர்ந்து காண வச்சு இந்த நிகழ்ச்சி ஐயா. ரொம்ப சந்தோஷம். ஆமா ஐயா. நிகழ்ச்சி அந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்காது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதைகளை பத்தி கேள்வாங்க தவிர
முந்தைய காலகட்டத்தை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா ஐயா வைகுண்டருடைய நினைத்து அது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்கும் அது என்றைக்கும் புதுமையும் புலமையும் சேர்ந்ததாகவே இருக்கும் ஐயா. ஆமா ஐயா. அதாவது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 2 மணி நேரம் நிகழ்ச்சி பண்ணணும்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆனால் இது இந்த அகிலம் டிவியை எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க ஐயாதான் காரணம். அவரன்றி இந்த உலகத்தில் அனுபவம் அசைவதில்லை. நாம் எல்லோரும் ஒரு சிறு துரும்பாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆமா அது இந்த பூமியில தலையா அந்த வரங்களை சொல்றா. அதனால இந்த ஐயாவுக்கு தான் சிறப்பு, யாருக்குமே சிறப்பு இருக்கு. யாருக்குமே சிறப்பு இல்லை இல்லையா? ஆமையா, தர்ம பூமி இல்ல, தர்ம ராஜ்ய பூமியே இதான் ஐயா. எங்கேயும் பார்த்து தர்மமே இங்க இருந்துதான் ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது தவிர மிச்ச எல்லா இடத்துக்கும் அவர்கள் ஏற்படுத்தியது இல்லை. ஆமா, இப்ப எல்லா விசேஷங்களிலும் எல்லா இதுலையுமே பாருங்க தர்மங்கள் தான் நடக்குது ஐயா. இதெல்லாம் ஒரு காலத்துல இல்ல, சோழனுக்கு கூட கிடையாது. ஆமா ஐயா சொன்னாரு, கூடையில அதாவது சோழர்லாம் உங்களை பார்த்து சிரிப்பெல்லாம் சொல்லிருக்காரு ஐயா முன்னாடி. சரி சரி. ஆமா, இப்ப ஐயா கல்யாணத்துக்கு போனா அதுலாம் சாப்பிட்டு கூட போறத பார்த்தா நம்மளுக்கு சிரிச்ச மாதிரியே இருக்கு ஐயா. அது மட்டுமல்ல, தகப்பன் கல்யாணத்தை பிள்ளைகள் பார்க்கல சொல்லியிருக்காரு ஐயா. தகப்பனுடைய கல்யாணத்தை பிள்ளைகள் பார்க்க வேணும். ஆமா, தகப்பன் கல்யாணத்தை மகன் பார்ப்பான் அப்படின்னா அதற்கான பொருளை ஒழுங்கா கரெக்டா சொல்லுங்க பாக்கலாமே. ஆமா ஐயா, நீங்க பாருங்க வீடு சிரிச்சுட்டாங்க. 10 வருஷம் போட்டு பாக்குறவங்க பிள்ளைங்க அந்த மாதிரி அப்பா பிள்ளைக்கு தாலிக்கு பாருங்க காணிக்குது ஐயா, இதெல்லாம் ஐயா சொல்றது ஐயா. ஆமா ஐயா. அதாவது இந்த உலக நடப்புகள் அத்தனையும் பகவான் வைகுண்டம் அருளி வைத்து வருகிறார் இல்லையா? ஆமா ஐயா, அந்த கலியில இப்படிதான் இருக்கும். அதாவது இதற்கு முன்னால் வந்த சந்ததிகள் இப்படி வாழ்ந்தார்கள், இனி வரக்கூடிய சந்ததிகள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்ததிகள் இப்படி வாழ்வார்கள், இனி வரக்கூடிய சந்ததிகளும் இப்படித்தான் இந்த கலியுகத்திலே வாழ்வார்கள் என்பதை திண்ணமாக எழுதப்பட்ட ஒரே ஆகமம் அகில திரட்டம்மானே. ஆமா ஐயா, அதுதானா? அதாவது சின்ன சின்ன விஷயத்திலிருந்து இன்றைக்கு உலக அளவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அத்தனையும் அகில திரட்டு அம்மானை சொல்லுகிறது இல்லையா? கண்டிப்பா ஏதாவது உலகத்தின் ஜாதகம் ஐயா. அதாவது அகில திரட்டு ஜாதகம் தானே, இது சாதாரணப்பட்ட ஆகமங்களே கிடையாது கிடையாது கிடையாது. இந்த உலகத்தின் தலையெழுத்தே இந்த அகில திரட்டுக்குள்ளேதான் அடங்கி இருக்கிறது. இதுல எழுதி வச்சது எப்படி எல்லாம் கீழ்ஜாதி யானதெல்லாம் தெரிவிக்கிற மிஞ்சியது சொல்லியிருப்பாரு ஐயா. இப்ப ஏழை பார்த்தா 2 ஜாதிகளுக்குள்ள காவல் கல்யாணத்தை பண்ணிட்டு என்னென்ன போராட்டங்கள் எல்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா ஏற்படல. அதுக்கு 5000 போலீஸ் இதெல்லாம் ஐயா சொல்லி விட்டாரு நமக்கு. இதெல்லாம் ஜாதகம் தானே ஐயா. இப்படி ஐயா நமக்கு எல்லாத்தையுமே சொல்லி தந்தது ஐயா. நமக்கு அரசாங்கம் இருக்காரு அவ்வளவுதான். ஆனால் ஐயா சொன்னது போல வானம் சூழ்ந்த வையகத்தை ஓர் குடைக்குள்ளே ஆள வருவேன் என்று சொன்னது போல இந்த மாதிரி ஆண்டு கொண்டுதான் இருக்கிறார் இல்லையா? யாராச்சும் நடக்குது இப்போ ஐயா, இங்கிலீஷ்காரங்க ஆட்சி செஞ்சாங்க ஒரு காலத்துல. சரி, எல்லா நாட்டையும் பிடிச்சி ஆண்டாங்க, நம்ம நாட்டையும் பிடிச்சி ஆண்டாங்க. மதம் பரப்புனாங்க, முஸ்லீம் மதம் கிறிஸ்தவ மதத்தெல்லாம் பரப்புனாங்க. அவங்கதான் இன்னைக்கு அவங்க நாட்டையே அவங்களால அரசாட்சி செய்ய முடியாத சூழ்நிலையில எப்படி இருந்தாங்க. காரணம் ஆட்சி நடக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளே அவர்களை தள்ளப்பட்டு விட்டது இல்லையா? அது யாரு காரணம் ஐயா? வைகுண்டனுடைய தவம் ஐயா. எல்லா நாட்டோட மக்களுக்கும் எல்லா சிறப்பும் கிடைக்கும். 7 அண்டங்களிலேயே ஐயாவுடைய மக்கள் நாளே அங்க வாழ்றாங்க. அதாவது இந்த உலகத்தில் அடிமைப்படுத்தி வாழ்ந்தாங்க அந்த ஊர்ல. யாராவது அடிமைப்படுத்தி வாழ்றாங்களா ஐயா? இப்போ அதாவது இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த உலகத்திலே முதலாக தோன்றிய மதம் எந்த மதமாக இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல முதல்ல தோன்றியது ஐயாவுடைய அன்பு மதம் தான் தோன்றிருக்கோம்.
வேற எதுவுமே இல்லை ஐயா. ஐயா தானே இந்து மதம் தான் முதலாக தோன்றி இருக்கிறது இல்லையா? ஆமா ஐயா, இந்து மதம் சொல்றதை விட சித்து வித்தை மறுநாள் உரை மறைந்து போல மாளிகையினால் உரை வகுத்தேன் ஐயா சொல்லியிருக்காரு. மனிதர் படிக்கும் போது வருகை இல்ல, அது இணைக்குள்ள வந்து அன்றைக்குள்ள உருவத்தை படிக்கும் போது அவர் 3 படி மண் கொண்டு ஐயா படைச்சாரு, கிடைச்சிருக்கிறாரு இல்லையா? ஆமா ஐயா, 3 படி மண் கொண்டு படைத்து நாட்டிலோட சிவத்தை தானே கொடுத்தாரு உயிரை. சரி. அப்ப அண்ணன் உமையா கேட்டா, ஐயா எல்லா ஜீவனையும் வித்தியாசமா படிக்கிறேன், இவனை மட்டும் என்ன ஐயா சிறப்பு நோக்கி நீங்க உங்களுடைய ஆத்மாவை குடிக்க. அப்பா நீ சொல்லுவாரு ஈஸ்வரன், நான் படைத்ததில் பாதியும் படைப்பான். இன்னைக்கு அதான் நடந்துட்டு ஐயா. உண்மை உண்மை உண்மை. அப்ப யார் எந்த மத ஐயா வளர்த்து சிவனும் சக்தியும் இருந்தா ஐயா படைச்சாருன்னு சொல்லுங்க. ஏகம் ஒரு பிரமானதும் இம்மன்றொரு வாயுவில் சக்தி விளைந்ததும் சக்தியிலே சிவம் தோன்றியும் சிவத்திலே சக்தி தோன்றியும் ருத்திரர் மகேஸ்வரர் உலகத்திலே அண்ட பிண்டங்கள் தோன்றியது, பிண்டத்திலே குரணி என்ற அசுரன் தோன்றுகிறான். அவனை எம்பெருமான் 6 துண்டமாக வெட்டுகிறார். ஒவ்வொரு துண்டத்திலும் ஒவ்வொரு யுகம் பிறந்திருக்கிறது. இப்பொழுது கடைசி எல்லையில 6வது துண்டத்திலே 7வது யுகமான இந்த கலியுகத்திலே கலியன் தோன்றி நம்ம எல்லோரையும் இவ்வளவு சங்கடத்துக்கு ஆளாக்குறான் இல்லையா? அதாவது ஐயா நாராயணம் சங்கெடுத்து ஊதி நல்ல ஐயாவை நம்புகின்ற ஐயாவின் பிள்ளைகள் வந்து எதை பற்றியும் தயங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். ஐயாவின் சத்தத்தை கேட்டால் காலாந்திருப்பு கூட அப்படியே பொறுத்து எழுந்துவாங்க ஐயா. முழிப்பு சங்கு ஊதி நல்ல மனுக்களை எம்பெருமான் தட்டி எழுப்பி சிறப்பாக தர்மயுகத்திலே வாழ வைக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஐயா. அதனால இந்த யுகம் மோசமான யுகம். இந்த யுகத்திலே நாம் வந்து இப்படி சீரழிஞ்சு போவோம், அப்படி ஆயிடுவோம் இப்படி ஆயிடுவோங்கிற எண்ணமே நமக்கு வேண்டாம். நம்மை தற்காக்க வந்த இறைவனுடைய சிந்தனையை நம்முடைய எண்ணத்தை உள்ளத்திலே பதித்து கொண்டு வாழ்ந்தால் சிறப்படையலாம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இப்ப உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். ஆமா சொல்லுங்க ஐயா. வைகுண்டர் வைகுண்டம் ஏகும்போது எந்த பகுதியில் இருந்தார் ஐயா? ஐயா வைகுண்டம் ஏகும் போது சுவாமி தோப்பில் இருந்ததாகத்தான் எனக்கு தெரியும். ஆமா. அப்ப அம்பலப்படி எப்படி அவர் 4வது முறையாக அவர் மீது ஸ்தலம் பட்டது, அதாவது 4வது முறை அவர் மீது அவர்கள் பாலம் கடவுளில் பட்டால் அவர் வைகுண்டராகவே அவர் வருவார். அதாவது அதற்கான விளக்கம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாமே. அதாவது நான் அறிந்தவரை என்னுடைய சிற்றறிவுக்கு நான் சிறியவன், என்னை விட பெரியவன் நீங்கள். அதனால உன்னிலும் பெரியவளாக ஒருவரும் உயர்த்தி இருந்தால் அவன் தன்னிலும் பெரியவளாக கழித்தீங்கள் வாழ்வீங்கள் என்று ஐயா சொல்லியிருக்காரு. அதான் நான் பெரியவன் கிடையாது, நீங்க தான். அப்போ உங்ககிட்ட கேட்டேன், மாத்தி சொல்லாத. நான் அறிந்தவரை எனக்கு சுவாமி தோப்பு தான் தோணுது, அதனால நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அது அந்த விவரம் தெரியல. அடுத்த வாரம் வேணா அகில திரட்டு அம்மானையை இன்னும் சரியாக படித்து உங்ககிட்ட சொல்றேன். இல்ல அப்போ அப்ப இல்லாத கேள்வியெல்லாம் நீங்க கேக்குறீங்க. அதாவது அகில திரட்டுல இல்லன்னு சொல்றீங்க, இல்லாத கேள்வியெல்லாம் அப்ப என்கிட்ட கேக்குறீங்க. அது அதனால கேக்குறேன். அதாவது கேக்குறீங்க, அதாவது வந்து எக்கால துர்க்கை யாரை கொல்ல வேண்டும் என்று வரம் கேட்டாள். எக்கால துர்க்கை? ஆமா, யமனை கொள்வதற்காக. சரி. அவன் மரணம் அடைந்துட்டான். சரி. அதனால எக்கால துர்க்கை யமன் சாக வேண்டும் என்றுதான் கேட்டால் வரும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும். அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திக்க வேண்டிய காரணத்தால் அடுத்த ஐயாவின் பிள்ளையை நான் சந்திக்கிறேன்.
செடி களைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து கட்டிடுவேன் என்று ஐயா சொன்னது போல எல்லா சிறப்புகளையும் உங்களுக்கு தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டி அடுத்த முறை நீங்க அடுத்த வாரம் பேசும்போது எங்க இருந்து பேசுவீங்க? என்கிட்ட பெருந்துறையில இருந்து பேசுவீங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சென்று நீங்கள் சிறப்பாக தொழில் செய்து நீங்கள் சிறப்போடு வாழ வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டி விடைபெறுகிறேன். ஐயா உண்டு. கோடாவிளையிலிருந்து பேசுறீங்க. உங்களுடைய பெயர் முத்துச்செல்வி. ரொம்ப சந்தோஷம். நல்லா படிக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமா, நல்லா இருக்கணும். ஐயா உண்டு. இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்னைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா. எளியோர் வலியோர் எவர்க்கும் வெகு நன்மை செய்து சரி ஆம் செய்வெறியை கொண்டு பூரவும் அத்தனையும் நாடாளர் தனக்கு நான் வட்டமும் சூட்டி சரி கட்டாண்மையான சத்தியமாய் எந்தனைக்கும் ஒரு புத்தியாய் என்னை கொண்டவருக்கு புது புத்தி இன்று பூரோகம் ஆயிற்று. ஒரு புத்தியாகி உள்ளன்மை கொண்டோர்க்கு புது புத்தி இன்று இந்த பூலோகம் வாழ வைப்பேன் என்று ஐயா சொல்லுகிறார் இல்லையா? பூலோகத்தில் ஐயா வாழ வைத்து இந்த பூலோகத்தை நம்மை ஆள வைப்பார். அதுதான் சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாம் ஒரே சிந்தனையோடு ஒன்றே குலம் ஒருவன் தான் தேவன் என்று சொல்வது போல மனதிலே உறுதியோடு ஒரே சிந்தனையோடு ஐயாவை வணங்கினால் சிறப்பு கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய பொருள். அற்புதமாக பேசினீங்க. ரொம்ப சந்தோஷமா. இப்போ காலையில் என்ன படிக்கிறீங்க? 3வது வருஷம் படிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன நினைச்சு படிக்கிறீங்களோ அதுவாகவே ஆக வேண்டும். அதற்கு ஐயா அருள் புரிய வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில அகிலம் டிவியை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? சரிம்மா. இதுக்கு முன்னாடி நீங்க .com ஓபன் பண்ணி பாத்துருக்கீங்களா? இந்த நிகழ்ச்சி நீங்க பேசுனத நீங்களே திரும்ப பாத்துருக்கீங்களா? கண்டிப்பா பாருங்க. சரியா? agilamtv.com வெப்சைட்ல இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா பாருங்க. சரியாமா? இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன். அதாவது ஐயா முட்டப்பதி கடலுக்குள்ளே சென்றதாக சொன்னாங்க, அப்படித்தானா? இதுக்கு முன்னால பேசினவங்க ஐயா முட்டப்பதி கடல் நோக்கி சென்றதாக சொன்னார்கள். ஐயாவை முட்டப்பதி கடலுக்கு அழைத்து சென்றவர்கள் எத்தனை பேர்? 8 பேர். யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். முனிவர்கள் 2 பேர், சீடர்கள் 4 பேர். அப்படியா? சரிம்மா. ரொம்ப சந்தோஷம். சரியான பதில் சொன்னமைக்கு மிக்க நன்றி. எல்லா சிறப்புகளையும் வந்த முனிவர்கள் 2 பேர், அங்கே இருந்த முனிவர்கள் 2 பேர், சீடர்கள் 4 பேர் என்று சரியான பதில் சொல்லி இருக்கிறீங்க. ஒரு 2 லைன் பாடுங்களேன் பார்க்கலாம். ஒரு அற்புதமான பாட்டு பாடுங்களேன் பார்க்கலாம். பாசமுள்ள மலரணிந்த வைகுண்டநாதா, பாசன் பணிந்து நின்றேன் பார்க்கடவாசா. பாசமுள்ள மலரணிந்த வைகுண்டநாதா, பாசமுடன் பணிந்து நின்றேன் பார்க்கடவாசா. வேண்டும் வரம் தந்தருளும் வேங்கடநாதா, வேதம் முதல் நாயகனை வைகுண்டநாதா. உலகம் நடக்கும் தன்மையை நீ எழுதி வைத்த உண்மை, உலகம் நடக்கும் தன்மையை நீ எழுதி வைத்த உண்மை. பாசமுள்ள மலர நின்ற வைகுண்டநாதா, பாசமுடன் பந்து நின்றேன் பார்க்கடவாசா. ரொம்ப சந்தோஷம். அற்புதமா இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ந்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நிச்சயமாக ஐயா எல்லா சிறப்புகளையும் தந்து உங்களுக்கு
எல்லா அருளையும் தந்து சிறப்போடு உங்களை வாழ வைப்பார். அதாவது எல்லோரையும் கேட்டதா சொல்லுங்க. எல்லா சிறப்புகளையும் ஐயா தர வேண்டும். அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்துகிறேன். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணி பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறீங்க. உங்களுடைய பேரை சொல்லுங்க ஐயா. நாராயண பெருமாள். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை எப்படி உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது? அகிலம் டிவிங்கிற போன் மூலமா தான் நான் அதை பார்த்துருக்கேன். போன் மூலமா? நெட் கனெக்ஷன்ல உங்களுடைய செல்போன் மூலமா இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்திருக்கிறீங்க? ஆமா. இப்போ 2 வாரமா சரியா வீடியோ வரல, அது என்னன்னு தெரியல. அப்படியா ஐயா? சரி, நீங்க நிலையத்திற்கு நேரடியாக தொடர்பு கொண்டு கண்டிப்பா அதற்கான காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சரியா? கண்டிப்பா மறுபடியும் இங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. கண்டிப்பா வழிவரும். சரியா? ரொம்ப சந்தோஷம். மனைவி மக்கள் எல்லோரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று ஐயாவிடம் இந்த அகிலம் டிவியிலிருந்து நாங்களும் வேண்டுகிறோம். எல்லா சிறப்புகளையும் ஐயா தருவார். இந்த நிகழ்ச்சி என்னையா ஒரு செய்தி பதிவு நினைக்கிறேன். ரொம்ப ஆர்மூலியில உள்ள ஒரு பதில 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி இப்பதான் கட்டினா புதுசா. சரி. அங்க ஐயா கட்டினா அந்த சவுத்த நீட்டர்கள் இடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஐயா பத்தி தெரியாத அளவுக்கு இருக்கு. ஆறுமுக நேரி எப்படித்தானா? ஆறுமுக நேரியில எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் உண்டு. அவர் மூலமாக இந்த செய்தியை நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். அதனால கண்டிப்பா அதாவது கோட்டை தளம் இடித்து வாழ என்னுடைய மக்கள் கோடி சீமை கட்டி அரசாள வாழ என்று ஐயா சொன்னது போல எல்லாம் அவருடைய செயல் என்று நீங்கள் மனதிலே உறுதியாக ஐயா உண்டு என்று நினையுங்கள். அதற்கு பலன் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சரியா? அதனால ஆமா ஐயா. அதனால ஐயா நிச்சயமாக ஐயாவினுடைய பிள்ளைகள் எந்த காரணம் கொண்டும் தவறான ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளே செல்ல மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலே நிச்சயமாக அதற்கு பலனை ஐயா தருவார். ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறீங்க, கேக்கட்டுமா? அதாவது குரோனியினுடைய துண்டத்தில் களி இந்த கலியுகமானது, இந்த களி எத்தனையாவது துண்டு? எத்தனை? இந்த குரோனியினுடைய துண்டத்திலே 6 துண்டம், குரோனியினுடைய துண்டத்திலே பிறந்ததுதான் யுகம். 6 துண்டத்திலே இந்த களி எத்தனையாவது துண்டு? ஆமா, எத்தனையாவது துண்டு? மொத்தம் 6 துண்டு. 6வது துண்டு. சரியா? 6வது துண்டத்திலே இந்த யுகமானது எத்தனையாவது யுகம்? 7வது யுகம். சரியா? 7வது யுகம் தான் கலியுகம். இந்த களி அழிந்து போய்விட்டால் அடுத்தபடியாக பிறக்க போகும் யுகம் சுத்த யுகமாம் ஐயா தந்த தர்ம யுகம். எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தருவார். நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராக இருந்தால் பேர் உங்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார். சென்னையில் இருந்து தொடர்பு கொண்டு பேசிய உங்களுக்கு பகவான் வைகுண்டம் பேர் கொடுத்து சிறப்போடு வாழ வைக்க வேண்டும் என்று இந்த அகிலம் டிவியிலிருந்து பகவான் வைகுண்டத்தை வேண்டுகிறோம். ஐயா உண்டு. சரணம் வைகுண்டாச்சரணம். ஐயா உண்டு. எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? திசையன்விளையிலிருந்து விஜய் பாபு பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த நிகழ்ச்சியில நீண்ட இடைவெளிக்கு பின் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்திருக்கிறீங்க. அதுவே எங்களுடைய மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க எப்பெல்லாம் கால் வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே நீங்கள் தொடர்ந்து பேசி இந்த நிகழ்ச்சியை தூக்கி நிறுத்தி இருக்கிறீர்கள். அது உண்மை. அதாவது நீங்கள் ஐயாவின் அருளோடு சிறப்போடு வாழ வேண்டும் என்று என்றென்றும் நாங்கள் ஐயாவிடம் வேண்டிக் கொண்டே இருப்போம். சரியா? அதனால ஒன்றுக்கும் பதற வேண்டாம். யுகவரநாதன் ஆணை என்றைக்கும் மலையின் மீது ஏற்றிய தீபம் போல் கன்றுக்கு பால் போல்
கண்ணுக்கு புருவம் போல் என்றைக்கும் ஐயா உங்களுக்கு துணையாக இருப்பார். சரியா. இந்த நிகழ்ச்சியில என்னைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? இப்ப கொஞ்சம் முன்னாடி சென்னையில இருந்து போன் பண்ணாங்க. ஆமா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா உலகம் ஃபுல்லா அகிலம் டிவி நல்லா இதா இருக்கு. உலகம் தெரிகிற அளவுக்கு நல்ல பிரபலப்படுத்திருக்காங்க. உலக மக்கள் எல்லாம் இந்த தொலைக்காட்சியை எட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிற்கு ஐயா பகவான் வைகுண்டம் அருள் செய்திருக்கிறார். இன்னும் சிறப்புகளை இந்த இளம் டிவிக்கு என்ன அடுத்த வாரம் இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அடுத்த வாரம் பார்க்கலாம். இதுக்கு முன்னால இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சி ஏற்கனவே அங்க பதிவாயிருக்கு. பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அதான் போன் பண்ண மறந்துட்டீங்க, என்னையும் மறந்துட்டீங்க. போனும் பண்ண மறந்துட்டீங்க, என்னையும் மறந்துட்டீங்க. சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். விஜய் கம்யூனிகேஷன் வச்சிருக்கீங்க. சரி, உங்க நீங்க செய்யக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ல என்னென்ன வேலைப்பாடுகள்லாம் நடக்குது அதை சொல்லுங்க. எல்லாமே. அப்ப ட்ரெயின் டிக்கெட்லாம் எங்களுக்கு எடுத்து தருவீங்க? பரவாயில்லை, வாழ்த்துக்கள். உங்களுடைய தொழில் மென்மேலும் வளர வேண்டும். நீங்கள் சிறப்போடு, அதாவது நீங்கள் திருமணம் ஆகாத ஒரு இளைஞன் இல்லையா? அதனால உங்களுக்கு வரக்கூடிய துணையும் சிறப்பாக ஐயா அமைத்து தர வேண்டும் என்று இந்த வேளையிலே ஐயாவிடம் வேண்டி இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது இந்த யுகம் கலியுகம்னு சொன்னாங்க. இந்த யுகத்திலே பிறந்தவன் கலியன். அந்த கலியன் பிறக்கும் போது எப்படி பிறந்தான்னு மட்டும் சொல்லுங்க. உருவமற்றவனாக பிறந்தான், அப்படிதானா? சரி, முதல்ல பிறக்கும் போது சரி எல்லோருடைய மனதிலும் ஊடுருவி கொண்டு இருக்கிறான். சரி, ஆனா அந்த கலியன் பிறக்கும் போது தலை நேராக பிறந்தானா இல்ல தலை கீழாக பிறந்தானாங்கிற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதாவது எந்த குழந்தை இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிர் பிறந்தாலும் முதல்ல தலைதான் வெளியில வரும், இந்த உலகத்தை எட்டி பார்க்கும், அதுதான் உண்மை. ஆனா இந்த கலியன் பிறக்கும் போது எப்படி வந்தான் அப்படிங்கறத சொல்லணும். புரியல? தலை கீழாக அவன் வந்தான், முதல்ல கால், அதுக்கப்புறமா தான் என்ன அவனுடைய முண்டம். சரியா? அப்படித்தான் பிறந்து எல்லோருடைய மனதிற்குள்ளும் ஊடுருவி கொண்டு அவன் என்ன செய்கிறான்? ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறான். அதை அழிப்பதற்காக, நம்மை அழிப்பதற்காக அல்ல. என்னையா? ஐயா கச்சேரியா? எந்த ஊர்ல? நாங்க தான் வழங்கப்பெறும் போட்டோமா? சரி ஐயா, ரொம்ப சந்தோஷம். கச்சேரி சிறப்பாக நடைபெறட்டும். ஐயா உண்டு, ஐயா உண்டு. சென்னையிலிருந்து பாலாம்பிகை பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அகில திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா சிறப்புகளையும் நாராயணம் நிச்சயமாக உங்களுக்கு நல்குவார். ஐயாவை முழுமையாக நம்பி பிடியுங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பூசாரி வைத்துக் கொள்ளக்கூடாது, யாகம் போகக்கூடாது, மாயை உங்களை ஆளாமல் பார்த்துக் கொள்ளுங்க, எந்த தேர் விழாக்களும் கூடாது, எந்த வழிபாடும் கூடாது, ஆரத்தி எடுப்பதும் ஏற்பதும் கூடாது, காணிக்கை பெறுவதும் கொடுப்பதும் கூடாது, மாலையிடுதல் கூடாது. சரி. யாரையும் உங்கள் காலில் விழவிடாதீர்கள், லஞ்சத்தை ஏற்காதீர்கள், ஆசையை துறந்து விடுங்கள், உண்மையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டவங்கய்யா. இந்த வார்த்தைகள் அத்தனையும் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை ஐயா நிரூபித்து காட்ட வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் என்பதற்காக நமக்கு அருளிய அற்புதமான வார்த்தைகள் இல்லையா? யாரும் யாருடைய காலிலும் எந்த காரணம் கொண்டும் விழக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க இல்லையாமா? அது அந்த ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளே ஐயாவினுடைய பிள்ளைகள் வர வேண்டும் என்பதுதான்
இந்த ஐயாவினுடைய பிள்ளைகளுடைய ஒரு ஆசை இல்லையா? ஏன்னா அப்படி நாம் மறுபடியும் ஒருவருடைய பாதத்திலே விழுந்து நமஸ்காரம் பண்ணினோமே ஆனால் அது ஒரு வகையில் தவறாகும் என்பதுதான் உண்மை. ஐயா அடிமைத்தனத்தை வளர்ப்பதற்காக வரவில்லை, அவர் அளிப்பதற்காக வந்திருக்கிறார். ஆகையினால் யாரும் யாருடைய பாதத்திலும் வீழ்ந்து வணங்க வேண்டாம். ரொம்ப சந்தோஷம், அற்புதமா பேசுனீங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரே ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் கேட்கறது வழக்கம், அதுபோல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமாம்மா? அதாவது பகவதி தாயை மனம் புரியும் போது இறைவன் என்ன வேடம் அணிந்திருந்தார்? அப்படியா? பண்டார வேடம் அணிந்திருந்தார். ரைட்டுமா. என்ன ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், பகவதி தாயை மனம் புரியும் போது என்ன வேடம் தாங்கி வந்தார்? பண்டார வேடம் தாங்கி வந்தார். யாராக வந்தார்? பகவதி தாயை மனம் முடிக்க இறைவன் யாராக வந்தார்? பகவதி தாயை மனம் முடித்தது யார்? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. தெரியல. இருந்தாலும் இதுக்கு முன்னால கேட்டதுல கரெக்டா சொன்னீங்க. பகவதி தாயை மனம் முடித்தது சிவபெருமான். சிவன் வேடம் தாங்கி இறைவன் பகவதி தாயை இகனை மனம் புரிந்தார். சரிம்மா சரிம்மா, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல உள்ளவங்க எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. அதாவது ஒரு புத்தியாகி உள்ளெண்ணை கொண்டோர்க்கு புது புத்தி இந்து புரோகம் வாழ வைப்பேன் என்று ஐயா சொன்னது போல் ஒரே சிந்தனையோடு ஐயாவே கதி என்று வாழுங்கள், சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஐயா உண்டு. பானவர்களே, இதுவரை இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஐயாவின் அன்பான பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வளர்ச்சிக்காக முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இணையதளம் மூலமாக மக்கள் யாவரும் பார்க்கும் வசதியை ஏற்படுத்தி ஐயாவினுடைய வழிபாட்டிற்கு பெருமை சேர்த்த அகிலம் தொலைக்காட்சி ஊழிய பெருமக்களுக்கும் நிர்வாக இயக்குநர்களுக்கும் நன்றி சொல்ல என்றென்றும் கடமைப்பட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்து வரும் நிகழ்ச்சிகள் அத்தனையும் அகிலம் தொலைக்காட்சியில் எல்லோரும் பார்த்து மகிழுங்கள். அதாவது ஆடையும் பொன்னும் காசும் அன்னமும் பாலும் உந்தன் நீடிய உதவியாலே நினைக்கவர் இதனால் மட்டும் வாடியே முகமது கோணாமல் மனதார தர்ம சிந்தனையோடு இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை மட்டுமே என்னுடைய சிந்தை நினைத்து கொண்டிருக்கிறது என்று ஐயா சொல்லுகிறார். அதுபோல ஐயா நினைக்கின்ற நினைப்புக்கு தக்கவாறு அவருடைய பிள்ளையாக இருந்து நாம் ஐயாவினுடைய வழிபாட்டிற்கு சிறப்பு சேர்ப்போம். என் அன்பு பிள்ளைகளே, ஐயா உண்டு.